கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக இந்த திறவுகோல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த தூப பீடத்தை பற்றி ஒரு காரியமும் அதில் உள்ள சத்தியங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சமூகத்தை பொத்து மேஜை அதுக்குரிய சத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத தியானித்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம இந்த திறவுகோல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் யார் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த ஆசிரியர்கள் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தியானிக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யார் ஆசாரியர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த தொடர்ச்சி பகுதிகளில் இந்த ஆசாரியர்களுடைய பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு விதிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்குது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இந்த பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா லேவியர்கள் மற்றும் ஆசாரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் தான் போவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆசாரியர் மட்டும்தான் உள்ள என்ன பண்ண முடியும்னா போக முடியும். யார் போக முடியாது அப்படின்னா லேவியர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. அப்போ இந்த ஆசாரியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்தான ஒரு தெய்வீக அடையாளங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ முதலாவதாக வேதாகமத்தில் ஆசாரியன் யார் அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணால் நேரடியாகவே என்ன பண்ணால் அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஆதாரமாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஸோ அது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக ஆசாரிப்பு கூடாரமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்துது. இது இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்பொழுது ஆசாரியர் யாரையும் அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது எங்கே நம்ம வாசித்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஸோ வேதம் நம்மையும் என்னதான் சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்மையும் வேதம் ஆசாரியர்கள் தான் சொல்லுது அப்படின்னு. இப்போ இந்த ஆசாரியர்கள் இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா என்ட்ராகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம என்ட்ராகணும் அப்படின்னா அதுக்கு முன்பதாக பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களுடைய அர்த்தங்கள் நமக்கு நல்லாவே தெரியணும். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலிபீடம் மற்றும் தண்ணீர் தொட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பலிபீடம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீக அந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. ஸோ அதை முதல்ல என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். 2வது தண்ணீர் தொட்டி இருக்குது. இந்த தண்ணீர் தொட்டியின் மூலமாக நம்மை நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த தண்ணீர் தொட்டியின் மூலமாக தங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள் ஆசாரியர்கள். இவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ட்ராக முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலுமே நாமே என்ன பண்ணணும்னா சுத்திகரித்து கொண்டு வசனங்கள் மூலமாக நாம் சுத்திகரித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம எந்த ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ராக முடியும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா என்ட்ராக முடியும். ஸோ இங்கே காரியங்களே ரொம்ப வேறுபட்டு இருக்கும். என்ன அப்படின்னா இது வரைக்கும் பிரகாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் என்ன பண்ணால் இருக்கும், அதன் அடிப்படையில் வேலைகளை நம்ம என்ன பண்ணணும்னா செய்வாங்க. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திரைகள் எல்லாம் மூடப்பட்டதுனால அங்கே வெளிச்சம் சூரிய வெளிச்சம் அங்கே உள்ளே வராது. அங்கே குத்து விளக்கினுடைய வெளிச்சத்தின் மத்தியில் தான் என்ன பண்ண முடியும்னா வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். ஸோ அவர் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த மேஜத்து அப்பங்கள், ஸோ அது தேவனுடைய அந்த தெய்வீக சத்தியங்கள் என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். அதே போல் தூபபீடம். தூபபீடம்ன்றது பார்த்திங்கன்னா நம்முடைய சாக்ரிஃபைஸ் அது இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு சுகந்த வாசனையான பலியாக யார் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ளணும். இது பிரகாரத்திலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை செய்ய முடியும். ஸோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னா
முதலில் நாம் நம்மை சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களில் நாம் தொடர்ந்து செயல்படணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக தேவனுடைய காரியங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஸோ யார் ஒருத்தர் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் சட்டப்படியாக ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே எதுக்குள்ளே பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க அப்படின்னா அங்கே முற்றிலுமாக அங்கே யாரோட கைடன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கைடன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போல் இந்த ஒரு காரியத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வசனம் நமக்கு என்ன பண்ணணும்னா உதவி செய்யுது. அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த காரியங்களை முடிக்கலாம். ரோமரில் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ இங்கே சொல்லப்பட்ட அந்த 3 படிநிலைமைகள், எவர்களை அழைத்தாரோ அழைப்பது ஒன்று, ரெண்டாவது அழைத்த அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார் அது ரெண்டாவது, நீதிமான்கள் ஆக்கினவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அதுதான் மூன்றாவது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த 3 படிநிலைமைகளும் நம்ம எக்ஸாக்டாக எங்கே பொருந்தி பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ஆசிரியர் கூடாரத்தில் பொருத்தி பார்க்க முடியும். ஸோ அழைக்கப்பட்ட அந்த ஒரு கண்டிஷன் தற்காலிகமாக நம்மளை நீதிமானாக்கக்கூடிய கண்டிஷன் தான் அந்த பிரகாரம். அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அதான் நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். ஸோ இந்த நீதிமான்களாக்கப்படுதுன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்ட அந்த நிலைமையை அடையாளப்படுத்தும். இதிலிருந்து அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார் என்ற ஒரு அடையாளம் அது எங்கே தான் பொருந்தும் அப்படின்னா மகா பரிசுத்தத்துக்குள்ளே நமக்கு என்ன பண்ணால் பொருந்தும். ஸோ என்னோட காரியங்கள் மிகவும் ஆழமான காரியங்கள். நம்ம வரக்கூடிய நாட்களில் இதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் தெளிவாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கு நாம் இந்த தியானத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த அழைக்கப்பட்ட ஆசிரியர்கள் யார் அப்படின்னா அந்த மேலான ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த மேலான ஆசீர்வாதம் இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அழைக்கப்பட்ட நம்மளுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் பார்த்தோம். அப்போ அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? தொடர்ந்து இந்த திறவுகோல் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய அநேக காரியங்களையும் தேவனுடைய சத்தியங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.